ஹலோ காய்ஸ், வெல்கம் டு யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் புதுசான ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதாவது அம்மா லேப்டாப்பை கேமிங்காக ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்காக ஒரு 5 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் மட்டும் தான் நீங்கள் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வழக்கம் போல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை லைக் பண்ணவங்க லைக் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சிங்கன்னா நான் போகிற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் கிடச்சிட்டே இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம அம்மா லேப்டாப்பை கேமிங்காக ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஃபஸ்ட்டு டிப் தான் பார்க்க போகிறோம். அது வந்து என்ன டிப்னு கேட்டிங்கன்னா, நம்ம லேப்டாப்லேயே கேம் மோடுன்னு ஒரு மோடு இருக்குது. அது எப்படி எனேபிள் பண்ணுறது பற்றி தான் நம்ம ஃபஸ்ட்டு டிப்பில் பார்க்க போகிறோம். அது எப்படி எனேபிள் பண்ணுறது கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம விண்டோஸ்க்கு ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல செட்டிங்ஸ்ன்னு இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை ஓப்பன் பண்ணிட்ட உடனே உங்களுக்கு வந்து செட்டிங்ஸ் உள்ள போகும். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து கேமிங்னு இருக்கும், அந்த கேமிங் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு வந்து சைடில் வந்து கேம் மோடுன்னு ஒன்று இருக்கும். இது வந்து விண்டோஸ் 10 எல்லா வெர்ஷன்லேயும் வந்து இந்த கேம் மோடு வந்து இருக்குது. நீங்கள் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஆஃபில் இருக்கும். இதை மட்டும் நீங்கள் வந்து ஆனில் டாகிள் பண்ணி வச்சிட்டிங்கனாலே போதும். உங்களுக்கு வந்து விண்டோஸ் 10 இருக்கிற கேம் மோடு வந்து உங்களுக்கு வந்து எனேபிள் ஆகிடும். இதிலே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், வென் கேம் மோட் இஸ் ஆன் விண்டோஸ் ஆப்டிமைஸ் யுவர் பிசி ஃபார் ப்ளே. அப்போனா விண்டோஸ் வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறத விட இப்போ வந்து உங்களுக்கு வந்து கேமிங்காக ரொம்ப பிசி வந்து ஆப்டிமைஸ் பண்ணிக்கொண்டு இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற டிப்பு என்ன டிப்புன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேட்டரியில் ஒரு செட்டிங் பண்ணாமல் வச்சுருப்போம். அந்த செட்டிங் பண்ணுறது மூலமாக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட உள்ளே இருக்கிற ப்ராசஸர் மற்றும் உள்ளே இருக்கிற காம்போனன்ட்ஸுக்கு போதியமான கரண்ட் போகாதனால உங்கள் பிசி வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். இதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக விளையாடக்கூடிய கேம்ஸ் எல்லாமே பயங்கரமாக லேக் ஆகும். இது எப்படி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுறது, அதாவது லேப்டாப்பை நமக்கு ஹை பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது பற்றி இந்த டிப்பு இருக்க போகுது. இந்த டிப்பு வந்து நீங்கள் வந்து எனேபிள் பண்ணால் ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல வந்து கீழே உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பேட்டரி சிம்பிள் வந்து இருக்கும். அதை வந்து ரைட் கிளிக் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்துல வந்து மேலே வந்து பவர் ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து எப்போவுமே உங்களுக்கு வந்து பேலன்ஸ் டிலே இருக்கும். இப்போ நான் பேலன்ஸ் டர்ன் ஆன் பண்ணவுடனே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஸ்க்ரீன் பிரைட்னஸ் வந்து கம்மியாகிடுச்சு. இது பேலன்ஸ் மட்டும் இருக்கிறதுனால என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, உங்களோட பிசிக்கு வந்து போர்டுக்கும் சரி அதில் உள்ளே இருக்கிற காம்பனன்ஸுக்கும் சரி போதியமான அளவில் வந்து பேட்டரியிலேருந்து சார்ஜ் வந்து அவ்வளோ போகாது. அதனால் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, உங்கள் லேப்டாப்போட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப அடி வாங்கும். இது எப்படி கிளியர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து கிரியேட் அ பவர் பிளான் இருக்கும், அது ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து 3 இது வந்து கொடுத்துருப்பாங்க, பேலன்ஸ்டு, பவர் சேவர், ஹை பர்ஃபார்மன்ஸ். நீங்கள் வந்து ஹை பர்ஃபார்மன்ஸ்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல உங்களுக்கு எந்த நேம் வேணுமோ அந்த நேம் வந்து கொடுத்துக்கோங்க. டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து நெக்ஸ்ட்டுன்னு இருக்கும், அது ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டீங்கனாலே போதும். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து இது மாதிரிலாம் கேட்கும். நீங்கள் வந்து இது வேணும்னா உங்களுக்கு வந்து பண்ணிக்கோங்க. டிஸ்பிளே எத்தனை நிமிஷத்தில் ஆஃப் ஆகணும், பேட்டரியில் இருக்கிறப்ப, சார்ஜில் இருக்கிறப்ப, இதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா பண்ணிக்கோங்க. நான் இப்போதைக்கு பண்ணிக்கல, நான் கிரியேட்டன் மட்டும் கொடுத்துறேன். கிரியேட்டன் கொடுத்த ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களோட பிசி வந்து இப்போ வந்து போர்டுக்கும் அதில் உள்ளே இருக்கிற ப்ராசஸர் மற்றும் உள்ளே இருக்கிற காம்போனன்ட்ஸுக்கு வந்து பவர் வந்து ஒரு ஹை லெவலில் பவர் போகிறதுனால வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இதுங்க நம்ம மூணாவதாக பார்க்க போகிற டிப்பு என்ன டிப்புன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட லேப்டாப்பில் வந்து நம்ம அந்த லேப்டாப்புக்கு ஏற்ற டிஸ்பிளே டிரைவர் வந்து நிறைய பேர் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்க மாட்டோம். நிறைய பேர் அம்மா லேப்டாப் யூஸ் பண்ணுறவங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா, எதனாவது ஒரு காரணத்தில் நம்ம வந்து ஓஎஸ் மாற்றிருப்போம். அப்படி நம்ம ஓஎஸ் மாற்றின காரணத்தினால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லேப்டாப்பில் இருக்கிற டிஸ்பிளே டிரைவராக இருந்தாலும் சரி, ஆடியோ டிரைவராக இருந்தாலும் சரி, ஒரு இர்ரெகுலரான ஒரு டிரைவர் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகி அது வந்து கேமும் விளையாட விடாமல் நம்மளை எந்த ஒரு அப்ளிகேஷனும் ரன் பண்ண விடாமல் ரொம்பவே அது வந்து ஸ்ட்ரகிளிங் பண்ணிகிட்ருக்கோம். அது எப்படி ரிமூவ் பண்ணுறது பற்றி தான் இன்றைக்கி நம்ம 3ஆவது டிப்பில் பார்க்க போகிறோம். இந்த 3ஆவது டிப் வந்து என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம லேப்டாப்புக்கு ஏற்ற டிஸ்பிளே டிரைவர் வந்து நம்ம வந்து கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கணும். ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து நார்மலாக ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் லேப்டாப்போட நேம் போட்டுட்டு அதுக்கேற்ற டிஸ்பிளே டிரைவர்னு போட்டிங்கனாலே வரும். நம்ம அம்மா லேப்டாப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 126 MBயில் வந்து ஏஎம்டி டிஸ்பிளே டிரைவர் ஒன்று இருக்குது. அதை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு நார்மலாக ஒரு டிரைவர் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரியே நீங்கள் வந்து நார்மலாக அதாவது ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரியே இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கனாலே போதும். உங்களுக்கு வந்து வேறு ஒரு இதுவும் வந்து கேட்காது. அப்படி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து டிரைவர் அப்டேட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த விதமான ஒரு கேமும் விளையாடிக்கலாம், ஒரு லேக் கூட இல்லாமல்.
இன்றைக்கி நம்ம 4வதாக நம்ம பிசி ஆப்டிமைஸ் பண்ணுற டிப்பு என்ன டிப்புன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம லேப்டாப்பில் வந்து ஸ்டோரேஜ் வந்து ஃபுல்லாக டம்ப் பண்ணி வச்சுருந்தனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிசி வந்து பயங்கரமாக ஸ்லோவாகும். இப்போ நம்ம வந்து சி டிரைவில் தான் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்ப்பீங்க, மொத்தம் எனக்கு வந்து 130 எம்பியில் வந்து எனக்கு வந்து ஜங்க் ஃபைல்ஸ் வந்து நிறைய இருக்குது. இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுவே வந்து சொல்லிடும். அதனால் நீங்கள் வந்து எதுவும் பண்ணிக்க வேண்டிய வேலை இல்லை. நீங்கள் எது மட்டும் உங்களுக்கு வந்து டெலீட் பண்ணுமோ அது மட்டும் நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டெலீட் பண்ணிக்கலாம். இது மூலமாக கூட உங்கள் பிசி வந்து நல்லா ஸ்பீடாக இருக்கும். அதேமாதிரி உங்களுக்கு வந்து எதனா ஒரு ஃபைல் கேம் ஃபைல் வந்து ஆப்டிமைஸ் பண்ணி எடுக்கிறதுக்கும் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா விர்ச்சுவலாக ரேம் எப்படி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது பற்றி வந்து வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் மறக்காமல் செக்அப் பண்ணலன்னா நான் மேலே ஐ பட்டனில் தரேன், மறக்காமல் செக் பண்ணி அந்த வீடியோவும் பார்த்துக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நம்ம 5வதாக பார்க்க போகிற டிப்பு என்ன டிப்புன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம லேப்டாப்பில் வந்து தேவையில்லாத நமக்கு வந்து ராவ் அனிமேஷன் அந்த மாதிரி அனிமேஷன்லாம் இருக்கும். அதனால் கூட நம்மளோட சிஸ்டமில் இருக்க ஜிபியூ வந்து ரொம்ப எஃபெக்ட் ஆகும். அது எப்படி ரெடியூஸ் பண்ணுறதை பற்றி தான் நமக்கு 5வது டிப்பு இருப்பது. வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம வந்து திஸ் பிசி ஓப்பன் பண்ணிக்கோங்க. திஸ் பிசி வந்து ஓப்பன் பண்ணாதீங்க. ரைட் கிளிக் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கீழே வந்து ப்ராப்பர்ட்டிஸ்னு இருக்கும். அது ப்ரெஸ் பண்ணிட்டு உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து சைடில் வந்து அட்வான்ஸ்டு சிஸ்டம் செட்டிங்ஸ்னு இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. இந்த இடத்துல வந்து பர்ஃபார்மன்ஸ்னு உங்களுக்கு வந்து இருக்கும். இந்த இடத்துல வந்து செட்டிங்ஸ் இருக்கும். அது ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து எது வேணுமோ அது வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து கஸ்டம்னு இருக்கிறதுனால எல்லாமே உங்களுக்கு வந்து ஓப்பன்லேயே இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு வந்து என்னென்ன தேவையோ அதை மட்டும் பண்ணிக்கோங்க. இதில் வந்து அட்ஜஸ்ட் ஃபார் பெஸ்ட் அப்பியரன்ஸ் இருக்குது. இதில் வந்து அட்ஜஸ்ட் ஃபார் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் வேணால் அதில் வந்து எதுவுமே உங்களுக்கு வந்து டிக் பண்ணாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஜிபியூவில் வந்து அதாவது கிராஃபிக் ப்ராசஸிங் யூனிட்லேருந்து அவ்வளோ வந்து உங்களுக்கு வந்து கன்சப்ஷன் இருக்காது. அதுக்காக தான் இந்த இடத்துல வந்து அட்ஜஸ்ட் ஃபார் பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இல்லைனா லெட் விண்டோஸ் சூஸ் த பெஸ்ட் ஃபார் மை கம்ப்யூட்டர்னு இருக்குது. அதுவும் நீங்கள் வந்து கொடுத்து வச்சுக்கலாம். இது மாதிரி பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிபியூ அஃபெக்ட் ஆகிறது வந்து கம்மியாகும். அதேமாதிரி இந்த இடத்துல வந்து அட்வான்ஸ்டு இருக்கும். அது ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து அட்ஜஸ்ட் த பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் சர்வீசஸ்க்கு வந்து கொடுக்காதீங்க. நீங்கள் வந்து ப்ரோக்ராம்ஸுக்கு மட்டும் கொடுத்து வச்சுக்கோங்க. அதேமாதிரி இந்த இடத்துல வந்து நம்ம வந்து விர்ச்சுவல் மெமரி வந்து இருக்குது. அதை வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு வந்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வந்து நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த டிரைவ்லேயும் வந்து 4 ஜிபி வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த டிரைவில் வந்து 2 ஜிபி வரைக்கும் நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது மாதிரி பண்ணுறதுனால என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ரேம் வந்து அதிகமாக கன்சம்ஷன் எடுக்கிற நேரத்தில் கொஞ்சம் வந்து உங்கள் சிஸ்டம் அலோகேட்டட் மெமரியிலேருந்து அதாவது உங்களோட சேவ் பண்ணி வச்சுருக்க ஸ்டோரேஜ் ஃபைலில் காலியாக இருக்கிறதுல வந்து கொஞ்சம் வந்து சிஸ்டம் ரெக்கார்டாக கொஞ்சம் வந்து எடுத்துக்கும். இதனால் வந்து என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா உங்கள் பிசியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் அதிகமாக இல்லாத நேரத்தில் நீங்கள் உங்களுக்கு வேணான்னா கூட நீங்கள் வந்து அதை வந்து ஓகே காய்ஸ், இன்றைக்கி நம்ம சொன்னால் இந்த 5 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுமே வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு லோ ஸ்பெக் பிசி வச்சுருக்க நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் இது மாதிரிலாம் இருக்குதுன்னு தெரியட்டும். முடிஞ்சால் நீங்களும் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஓகே காய்ஸ், இன்னொரு வீடியோவில் உங்களை வேறு லெவலாக வந்து சந்திக்கிறேன். இப்படிக்கே உங்கள் ஸ்மார்ட் கோகுல். குட் பை.